உடன்படியிலிருந்து உங்கள் அபு புனிதமிக்க மாதம் புனிதமிக்க நாட்கள்ல நாம இருக்கிறோம். இந்த நாள்ல நாம துல்ஹஜ் 9 பிடிக்கக்கூடிய நோன்பா இருந்தாலும் சரி, கொடுக்க போகிற குர்பானியாக இருந்தாலும் சரி, பிற என்ன இபாதத்துகளை செய்தாலும் அதற்கு பல மடங்கு கூலியை அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வும் பல மடங்கு கூலியை வழங்கக்கூடிய ஒரு மாதமா இருக்குது. அப்ப இந்த மாதத்துல மிக முக்கியமான ஒரு இபாதத்தை எது இருக்குன்னா அந்த நோன்பும், அதே நேரத்துல குர்பானியும். குர்பானியை பொறுத்தளவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியின் இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை அடைவதில்லை, மாறாக உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வை குறித்திருக்கிற அச்சம் இருக்கு இல்லையா, இறை அச்சம், அதுதான் அல்லாஹ்வை அடையும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்றைக்கு நம்ம நாட்டுல பொறுத்தளவுல இந்த இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்குரிய வழிபாட்டு உரிமை முழுவதுமாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைய நாடு முழுவதும் என்ன செய்யறோம் நாம பாக்குறோம். அதுல தமிழகமும் கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால கொஞ்சம் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்குது. அதே நேரத்துல இங்க உள்ள மக்களுடைய மனநிலையுமே இது போன்ற வெறுப்பையோ இது போன்ற மத மோதல்களையோ விரும்பாத மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுனால இங்க எப்படி அது வந்து நல்ல முறையில போய்கிட்டு இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த வழிபாடுங்கிறது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியது. குர்பானி பிராணியை வாங்கி அதை ஊரெல்லாம் படம் போட்டு காட்டி அதை மேடையில ஏத்தி அதுக்கு மாலையை போட்டு இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு செயல் இருக்குல்ல, இது அல்லாஹ் ஒருபோதும் ஏற்கவே மாட்டா. இது இபாதத்தும் இல்லை. இஸ்லாம் இப்படி ஒரு வழிமுறையை காட்டி தரவும் இல்லை. அதே நேரத்துல அறுத்து பலியிடுகிற அந்த நிகழ்வை வீடியோ எடுத்து அதுல பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு சினிமா பாடல்களை போட்டு அதை வந்து ரீல்ஸாக பதிவிடுறது எல்லாம் அது வந்து இபாதத்துல சேரவே சேராது. ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்தமாக அதை என்ன செஞ்சிருவான், புறக்கணிச்சிருவான். அப்ப இப்படிப்பட்ட அனாச்சாரமான இப்படிப்பட்ட அனாவசியமான செயல்பாடுகளை இஸ்லாம் ஒருபோதும் என்ன செய்யாது, அனுமதிக்காது. இப்ப இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாம நல்ல முறையில அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த இபாதத்தை அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமாக உங்கள் குடும்பத்திற்கும் அல்லாஹ்வுக்குமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிடுங்க. நம்ம அந்த இபாதத்தை சரிவர நிறைவேற்றினால் அதற்கு நிறைவான கூலியை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இப்படி வீடியோ போடுறது, ஊரெல்லாம் தெருவெல்லாம் கூட்டிக்கிட்டு திரியிறது, பின்னாடி ஒரு 10 பிள்ளைகளோ கூடவே அலையிறது, அதுக்கு ஒரு மாலையை போடுறது, இதெல்லாம் ஏற்புடைய விஷயமும் இல்லை. இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம நம்முடைய அமல்களை இபாதத்துகளை அல்லாஹ் சொல்லி தந்தபடி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுல எந்த வித குழப்பமும் பிரச்சனையும் என்ன செய்யாது, வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல உங்களை என்னையும் இடம்பெற செய்யும்.